அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலவன் ஜோதிடாலயம் நடத்தும் மாந்திரீக தாந்திரிக பரிகார பயிற்சி வகுப்பு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 year பேக் லாங் டைமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக வகுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். சில ரிசர்ச்சும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அடுத்து பண்ணும்போது இந்த மாந்திரிக ரீதியான விஷயங்கள், தகடு தாயத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில எண்கணித முறையில் இருக்கக்கூடிய தாந்திரிக மெத்தட்ஸு, சில பஞ்சபட்சியை பயன்படுத்தி நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகார முறைகள், இது எல்லாமே நம்ம வந்து ரிசர்ச்சில் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் தாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான்ட்டு இந்த வகுப்பு ஒரு பிரம்மாண்டமான வகுப்பாக முதல் பேட்சாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வரக்கூடிய 8/3/2025 அன்னைக்கு நம்மளுடைய மாந்திரிக தாந்திரிக பயிற்சி வகுப்பு நடக்க போகுது. இந்த பயிற்சி வகுப்பில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம வகுப்பில் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம கிளாஸாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிகம்னா என்ன, தாந்திரிகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை அறிமுக வகுப்பாக ஒரு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதே போல் ஜோதிடத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் என்ன தொடர்பு, இதில் வந்து ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது, கிரகங்கள் எப்படி மாந்திரிகத்தில் பயன்பாட்டில் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவலுக்கு ஒருத்தருக்கு வந்து மாந்திரிக தேவைகள் இருக்குது. மாந்திரிக தேவைகள்னால் மாந்திரம்னா எல்லாமே தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ மாந்திரிகம் அப்படிங்கிறத வந்து ஒரு மனிதனை வந்து செம்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அதில் அஷ்டகர்மங்கள் இருக்குது. இந்த தகடு உபாசனை தேவதை எந்திரத்தை வந்து ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அதில் வந்து அமர வச்சு அந்த தெய்வத்தின் மூலயமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீங்கி சகல சௌபாக்கியத்துடன் வாழறதுக்காக இந்த கலை உருவானது. ஸோ அந்த கலைக்காக நம்ம வந்து சில டெடிக்கேட்டடான விஷயங்கள் ரிசர்ச்சில் வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் நம்ம சப்ஜெக்ட் சொல்ல போகிறோம். அதே போல் எந்திரங்கள் எப்படிலாம் வேலை செய்யுது, எந்திரங்களை நம்ம எப்படிலாம் உருவாக்கணும், எப்படிலாம் எழுதணும், அதை சுத்தி பண்ணக்கூடிய முறைகள் என்ன. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக ரீதியாக வந்து உபாசனை தேவதை, எந்திரம், மந்திரம் இருக்குது. ஸோ அந்த தேவதையை வழிபாடு பண்ணாலே பெரிய அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கண் கூட பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக அந்த வகுப்பில் நடக்கும். அதே மாதிரி பிரச்சனையை வந்து ஒரு கிளைண்ட் வராங்க, இப்போ தொழில் ரீதியாக மாந்திரியம் பண்ணலாமா தாந்திரியம் பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணலாம். இல்லை என்னுடைய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் அதை கற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அப்போது பிரச்சனை வருது, அது எது மூலிமா வந்திருக்கு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறதுன்றதுக்காக நாங்கள் வந்து சோடி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அதே போல் ஆர்டம் மெத்தடு, இது போல் இந்த கடிகார பிரசன்னம், அதே மாதிரி தாந்திரிக முறையில் இருக்கக்கூடிய எண்கள் மட்டும் தாந்திரிக எண்களை மட்டும் வச்சு தகடு எப்படி வரைகிறது, அதை எப்படி சுத்தி பண்ணுறது, அதுக்குன்னு அஷ்ட கர்மங்கள் செய்யக்கூடிய வித்தைகள், ப்ளஸ் அதுக்கு வந்து வசிய மூலிகைகள், ஸோ மைகள், இதெல்லாம் தயார் நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் மேலே ஆகுது. ஸோ எல்லாமே ரிசர்ச் வைஸ் எல்லாமே டெஸ்டிங் பார்த்து தான் கொடுக்குறது. ஸோ நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துருக்கோம், கிளைண்ட்ஸ்லாம் வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து அப்படியே நம்மளோட போயிடக்கூடாது, நம்ம மறைச்சி வச்சு என்ன பண்ண போகிறது இல்லைன்றதுக்காக ஸோ இதை வந்து சப்ஜெக்டாகவே நம்ம எடுப்போம், அது பேர் யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த 8ஆம் தேதி நடக்கக்கூடிய கிளாஸ். ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து வகுப்பில் சொல்ல போகிறோம். போஸ்டரில் எல்லாத்தையும் போட முடியாது, ஏன்னா பேசிக்கலாக தான் நம்ம உள்ளே வந்து கொடுத்துருக்கோம் போஸ்டரில். இப்போ வகுப்பு நடத்தும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் டியூரேஷன் வந்து எப்படியும் வந்து 14 days தான் போட்டிருக்கேன். ஆனால் 14 days அபோவ் கூட ஆகும், 20, 25, 30 days கூட ஆகும். இது மாற்றம் பண்ண முடியாது. ஏன்னா கிளாஸுடைய அந்த வாரத்தில் 4 நாள் கிளாஸ் போட்டிருக்கோம். சாட்டர்டே, சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, இந்த மாதிரி 4 நாள் தான் போட்டிருக்கோம். கிளாஸ் டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 8 to 10 தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம ஒரு மாந்திரிக கலை, ஒரு தாந்திரிக கலை, இந்த பஞ்சபட்சி சப்ஜெக்ட்லாம் அதில் வந்து ரொம்பவே வந்து டெப்த்தாக இருக்கும். பஞ்சபட்சியை பயன்படுத்தி ஒரு ஜாதகர் அவங்களுடைய எந்திரங்கள்லாம் எப்படி வரைகிறது, பஞ்சபட்சி நேரத்தை எப்படி பயன்படுத்துறது, தாந்திரிக பரிகாரங்கள் பஞ்சபட்சியை பயன்படுத்தி எப்படி பண்ணி சக்ஸஸை கொடுக்கறது. அது எந்த ஒரு கொஸ்டினாக வேணாலும் இருக்கலாம். நிலம், பூமி, மனை,
ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும், எக்கனாமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும், ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும், இப்போ இந்த கோர்ட் கேசஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சில சூட்சுமங்கள் தான் நம்ம பாடத்திட்டத்தில் சொல்ல போகிறோம். அப்போ இந்த எந்திரங்களை வச்சு எப்படி பண்ணுறது, மந்திரங்கள் மட்டுமே உருவேற்றி எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, அதனுடைய ரியாக்ஷன் என்ன வருது, இதெல்லாமே வந்து பாடமெல்லாம் முடிஞ்ச பிறகு பிரம்ம முகூர்த்தத்தில் உபாசன எந்திரமான சித்தி செய்யக்கூடிய எந்திரத்தை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அது எந்திரத்தை வரைஞ்சி அதுக்கு சுத்தி முறைகள் கொடுத்து அதை உபாசனை பண்ண வச்சு அதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் என்னென்ன வருது அதை வந்து எப்படிலாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஃபாலோப்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஒரு நம்பகத்தன்மையான அந்த வகுப்பு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பிரம்மாண்டமான வகுப்பு. ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலயமா தான் நடக்க போகுது. சில தாந்திரிக பரிகாரம் நம்ம வந்து ஒரு 1 நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 252 கண்டென்ட் வந்து தாந்திரிக பிடிஎஃப் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறதா தெரிய வந்து. இந்த தாந்திரிக பரிகார பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பில் இணையவர்களுக்கு இலவசமாகவே கொடுக்கப்படும். ரெண்டாவது பஞ்சவட்சி சாஸ்திரத்துக்கு உண்டான அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உண்டான பஞ்சவட்சி கால நேரங்கள் பிடிஎஃப் அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். தாந்திரிக எண்கள் கொண்ட பிடிஎஃப் அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து இந்த பாடத்திட்டங்கள் வந்து முடிவடைஞ்ச பிறகு நேரடியாக நீங்கள் வந்திருந்து இந்த திருஷ்டி இருக்குது, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு யாரோ வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால் எதையுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக எதுவும் பண்ண முடியல, ஒரு மாதிரி மென்டல் இல்னஸாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நேரடியாக வந்து கர்மா, அதாவது செய்வினை கழிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கழிப்பை வந்து உங்களுக்கு கழிச்சிடும். ப்ராப்பராக கழிப்பை கழிச்சிட்டு அதன் பிறகு உங்களுக்கு குருமுகமாக தீட்சையெல்லாம் கொடுத்து உங்கள் ஆத்மாவையும் உங்கள் உடல் சுத்தியும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஒரு குருமுகமாக பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து தீட்சை கொடுப்பேன். அந்த தீட்சை கொடுத்த பிறகு அது வந்து ஸ்பரிச தீட்சையாக இருக்கலாம், பார்வை தீட்சையாக இருக்கலாம், அதே மாதிரி மணிமந்திர ஔஷத முறையில் கொடுக்கக்கூடிய தீட்சையாக இருக்கலாம். அந்த நேரத்துக்கு என்ன உத்தரவு வருதோ அது தீட்சைகள் கொடுக்கப்படும். ஸோ ருத்ராட்ச மணி மாலை, அஷ்டகர்ம மைகள், யந்திரம், அதாவது உபாசனை தெய்வத்தை வரையக்கூடிய யந்திரம், அதுக்கப்புறம் அவசிய விபூதி, பிரசன்னம் பார்க்கறதுக்கு சோழிகள், இதெல்லாமே இந்த வகுப்பில் பேட்ச் 1ல் இறங்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாகவே கொடுக்கப்படும். கட்டணம் அப்படின்றது வந்து 4500 ரூபா வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த பணத்துக்காக விஷயம் நம்ம வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டும் டெப்த்தாக வந்து மக்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் ஒரு ஜாதகர் ஒருத்தர் வராரு, இப்போ கிளைண்ட் வராங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு உட்காந்து நம்ம சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக வேலை செய்யுது. ஸோ அந்த கால நேரங்கள் நிறைய எடுத்துக்குது. இப்போ எல்லாருக்குமே அதை சொல்லி கொடுத்துட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு நீங்களே பார்த்துக்கலாம். யார்கிட்டையும் போயிட்டு பணம் செலவு பண்ணிவிட்டு எதையும் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. குறைந்த கட்டண வகுப்பு, இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ பதிவு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கட்டாயம் வந்து இந்த வகுப்பு வந்து பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து வகுப்புகள் நடக்கும். நன்றி, வணக்கம்.